தமிழர்களால கொண்டாடப்படுற முக்கியமான பண்டிகையில மாட்டு பொங்கலும் ஒண்ணு. மாடுகளை குளிப்பாட்டி அலங்காரம் செஞ்சு குடும்பமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முந்திரி திராட்சைன்னு சேர்த்து பொங்கல் வச்சு அதை முதல்ல மாட்டுக்கு கொடுத்து இந்த மாட்டு பொங்கலை அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடணும். விடிஞ்சதும் மண்ணை வெட்டி சேர கலக்கி பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மாட்டு பொங்கலுக்கு 2 பானையில பொங்கல் வைப்போம். அதுக்காக இப்ப 2 அடுப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பு இப்ப தயாராயிடுச்சு. அடுப்பை சுத்தி அழகா கோலம் போட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அடுப்பு அலங்காரத்தோட பொங்கல் வைக்க தயாரா இருக்கு. இப்ப மாட்டை ஆத்துல சுத்தமா குளிப்பாட்ட போறோம். குளிப்பாட்டி முடிச்சதும் மாடுகளுக்கு இப்ப புது கயிறை போட்டுக்கிட்டு இருக்கோம். கலர் பொடிகளால மாட்டுக்கு இப்ப அலங்காரத்தையும் பண்ணிடலாம். பொங்கல் வைக்கிறதுக்காக பானையை இப்ப அடுப்புல வச்சிடலாம். ஒரு பானையில பொங்கலும் ஒரு பானையில இனிப்பு பொங்கலும் வைக்க போறோம். இனிப்பு பொங்கல் வைக்க போற பானையில 3 இளநியை சேர்த்து இளநீக்கோட இப்ப தண்ணியையும் சேர்த்துக்கிட்டோம். இப்ப பொங்கல் வைக்க தேவையான பொருட்களை பாத்திரலாம். 2 பானைக்கும் சேர்த்து எங்க வயல்ல விளைஞ்ச பச்சரிசிய 2 படி எடுத்துக்கிட்டோம். 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பேரிச்சம்பழம், 100 கிராம் திராட்சை, 50 கிராம் ஏலக்காய், 3 குண்டு வெல்லம், 1 அன்னாசி பழம். இப்ப பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். பொங்கல் அடுப்பை இப்ப கற்பூரம் ஏத்தி அடுப்பை இப்ப பத்த வச்சிடலாம். பொங்கல் வைக்க தண்ணியை இப்ப உலக்காய வச்சிடலாம். பொங்கலுக்காக வச்ச தண்ணி இப்ப நல்லா உலக்காய ஆரம்பிச்சிருச்சு. அரிசியை சேர்த்தா தண்ணி வெளியேற ஆரம்பிச்சிடும். அதனால தண்ணிய அரிசி வேகிறப்ப சேர்த்துக்கிறதுக்காக சின்ன சட்டியில மொண்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியில சேர்க்கறதுக்காக அரிசியை இப்ப கழுவிக்கலாம். இது பச்சரிசின்றதுனால ஊற வைக்க தேவையில்லை. ரெண்டு பானையிலையும் இப்ப அரிசியை கழுவி சேர்த்தாச்சு. அரிசி ஓரளவு அரைவேக்காடா வெந்ததும் இப்ப 3 குண்டு வெல்லத்தை நுணுக்கி இனிப்பு பொங்கல் வைக்கிறதுக்காக வச்சிருக்க பானையில சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம்.
அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த அன்னாச்சி பழத்தையும் நறுக்கி பொங்கலோட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த திராட்சை, முந்திரி ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். பொங்கல் இப்ப பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இனிப்பு பொங்கலும் இப்ப தயாராயிடுச்சு. பொங்கல் பானையில இப்ப மஞ்சளை கட்டிடலாம். கரும்பெல்லாம் நெட்டு வச்சு பூஜைக்காக தயார் பண்ணிக்கிட்டாச்சு. இப்ப மாட்டு சாணத்துல குளம் கட்டி 9 பிள்ளையார வச்சு அருகம்புல் ஆவாரம் பூ எல்லாம் வச்சு குளத்துல தண்ணியை ஊத்தி அதுல பாலை சேர்த்து பொங்கலை படையலா போட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப பொங்கலோட வாழைப்பழம் சேர்த்து பிசைஞ்சு மாட்டுக்கு கொடுத்தோம். அவங்களும் அதை சந்தோஷமா சாப்பிட்டாங்க. கூட்டாஞ்சோறு குடும்ப சார்பா எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.